YouTube playback speed test. இது வந்து மேபி த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் இதை அப்லோட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்துறேன், இந்த வீடியோ கிடைக்கல. பிளேபேக் டெஸ்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு நீங்கள் தமிழில் போட்டுருக்கீங்களே ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்கலாம். சிம்பிளாக என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்ல பிளேபேக் ஸ்பீட் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேபேக் ஸ்பீட் இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்லோயர் ஸ்பீட்லேயும் வச்சு பார்த்துக்கலாம், ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ நார்மல்ங்கிறது நார்மல் பிளே ஆகிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்லோ ஆகும், கீழே இருக்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்லோ மோஷன் போட்டோன்னா வீடியோ லென்த் அதிகமாக போகும். ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் மொத்தம் 4 கொடுத்துருப்பாங்க. அதாவது 1.25x, 1.5x, 1.75x, 2x. ஸோ மொத்தமாக இதில் 4 இருக்கும். மேபி ஐ எம் ரைட். இப்போ வந்து இந்த 4ஓட ஸ்பீட் டெஸ்ட்டை நம்ம பண்ண போகிறோம். அதாவது 1.25xல வச்சா எவ்வளோ டைம் நம்மளுக்கு சேவ் ஆகுது, 1.5ல வச்சா எவ்வளோ டைம் சேவ் ஆகுது, அதே மாதிரி ரிமைனிங் ரெண்டுக்கும் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு கிரேசியான டெஸ்ட்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம டைம் எடுத்துக்குதுன்னு. இது நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்ராக்சிமேட்லி. இது எப்படின்னா, அதாவது இப்போ வந்து நான் வந்து 8 நிமிஷம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதாவது ஷார்ப்பாக 8 நிமிஷம் வீடியோ, 8 நிமிஷம் 1 செகண்டோ இல்லை 7 நிமிஷம் 59 செகண்டோ அந்த மாதிரி வீடியோ கிடையாது. ஷார்ப்பாக 8 நிமிஷம் வீடியோ. இதுதான் இது நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி தான் எடுத்தேன். ஏன்னா 8 நிமிஷங்கிறது கரெக்டாக வரணும் அப்படிங்கிறக்காக. 8 நிமிஷம் கிடையாது, கரெக்டாக அந்த டைமில் முடிகிற மாதிரி. அதனால ஸோ இப்போ நம்ம 8 நிமிஷம் இருக்குது. இப்போ நம்ம வந்து 2x ஸ்பீட் இருக்கும். ஸோ 2xனா 8 நிமிஷத்தை அப்படியே பாதியாக டிவைட் பண்ணி பாருங்க. 8/2 எவ்வளோ? 4 நிமிஷம் அந்த வீடியோ. அதாவது 8 நிமிஷம் வீடியோவை 4 நிமிஷம் நம்மளுக்கு பே பண்ணி கொடுத்துரும். 4 நிமிஷம் நம்மளுக்கு மிச்சம் ஆகிற மாதிரி கணக்கு. அடுத்து 1.75x. ஸோ இது பார்த்தீங்கன்னா 8/1.75. இது போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 நிமிஷம் 60 செகண்ட் அந்த ரேஞ்சில் கிடைக்குது. அடுத்து 1.5x. ஸோ இதை வந்து எப்படி இது பண்ணோம்னா 8/1.5 இதுக்கு போட்டால் எவ்வளோ கிடைக்குதுன்னா 5 minutes 30 seconds கிடைக்குது. அடுத்து நம்ம 1.25x இதை வந்து எப்படி டிவைட் பண்ணோம், அதே மாதிரி 8/1.25 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 minutes 40 seconds. அதாவது 8 நிமிஷம் வீடியோவோ இவ்வளவோ டிவைட் பண்ணி கொடுக்குது. ஸோ நான் கால்குலேஷன் போடுறேன், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம ரியல் டைமில் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி வச்சுட்டு நான் போட்ட கால்குலேஷனும் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போகிறோம். சில பேர் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு 15 நிமிஷம் போட்டிருப்பாங்க. 15 நிமிஷம் உங்களுக்கு உட்காந்து பார்க்க இது இல்லைன்னா நீங்கள் 1.25ல வைக்கலாம், அதுக்கும் மேலே நீங்கள் வைக்கலாம். பட் வச்சிங்கன்னா உங்கள் ஆடியோ நீங்கள் கேட்க முடியாது. வேணும்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு வீடியோ 2xல போட்டு ஹெட்ஃபோனில் இல்லை நீங்கள் நார்மலாக கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக கேட்க முடியாது. ஏன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. மேபி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நானே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் 2xல வச்சு வீடியோ பார்க்கும்போது. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து 1.25x ப்ளே பண்ணி விட்டுட்டு நான் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ இது நம்ம கேல்குலேஷன் எவ்வளோ வந்துச்சுன்னா 6 நிமிஷம் 40 செகண்ட் கிடச்சிது. இது வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது எவ்வளோ டைமில் நம்மளுக்கு வந்து ப்ளே ஆகி முடியுது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். இது வந்து நம்ம ப்ளே பண்ணி முடிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னா, ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே, அடுத்து ரெண்டாவது 1.5xல இப்போ நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை எவ்வளோ டைமில் ப்ளே பண்ணி முடிக்குது நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை வந்து 5 நிமிஷம் 20 செகண்டில் ப்ளே பண்ணி முடிச்சிருச்சு. பட் நம்ம கால்குலேட் பண்ணது வந்து 5 நிமிஷம் 30 செகண்ட். ஸோ அந்த கால்குலேட் பண்ணது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேஷன் கால்குலேஷன் தான். அதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது ஒரு 10 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஏன்னா அது வந்து அப்ராக்சிமேட் தான், கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல கிடையாது. அடுத்து நம்ம 3வது டெஸ்ட் வரும். ஸோ 3வது வந்து இப்போ நம்ம வந்து 1.75xல வச்சு நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணுவோம். இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம்.
இந்த வீடியோ வந்து 4 நிமிஷம் 38 செகண்டில் ப்ளே பண்ணி முடிச்சிருச்சு. பட் நம்ம கேல்குலேட் பண்ணது வந்து 4 நிமிஷம் 60 செகண்ட். ஸோ ஒரு 25 செகண்ட்ஸ் தான், நோ ப்ராப்ளம், ஏன்னா அப்ராக்சிமேஷன் தான். ஓகே, ஃபைனலாக நம்ம இப்போ 2x அதை நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு. கண்டிப்பாக அது 4 மினிட்ஸ் தான் முடியும். ஸோ இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து எத்தனை நிமிஷம் முடிச்சுன்னா 4 நிமிஷத்தில் முடிஞ்சு. நம்ம கேல்குலேட் பண்ணது 4 நிமிஷம் தான். ஸோ 2xும் ஒரே டைமிங்கில் முடிஞ்சிருக்கு. மிச்சம் 2 இருக்கிறதும் ஒரு 10 செகண்டும் 25 செகண்ட்ஸும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது நோ ப்ராப்ளம். அவ்வளோதான், இந்த ஒரு கிரேஸியான டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஜஸ்ட்டு நான் என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஷூட் பண்ணேன், எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் யாரும் இது ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. திடீர்னு என்னோட பிரெயினில் ஒரு ஸ்பார்க், ஏன் பண்ணக்கூடாதுன்னு, அதனால தான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எல்லோரும் ஃபுல் வீடியோவை பார்க்க முடியாது, அதாவது ஃபுல் டைமிங் வர வீடியோ பார்க்க முடியாது. மேபி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட பிகைண்ட் த சீன்ஸ் ஒர்க் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அந்த வீடியோலாம் நான் எடுத்தேன்ல, இப்போ வந்து 1.25xக்கு ஒரு டைம் எடுத்தேன், 1.5xக்கு ஒரு டைம் எடுத்தேன், 1.75xக்கு ஒரு டைம் எடுத்தேன், 2xக்கு ஒரு டைம் எடுத்தேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து கேல்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் நான் அந்த கேமரா கிட்டேயே உட்காந்து அந்த வீடியோவில் அந்த ஃபோனில் ப்ளே பண்ணி வச்சு நான் எடுத்தது. ஸோ கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அது வந்து இது கரெக்டாக அந்த டைமிங்க்கு எடுத்துகிட்டு போங்க. அதாவது இப்போ வந்து ஒரு 7 மினிட் வீடியோவாக இருந்தாலும் சரி, 6 மினிட் வீடியோவாக இருந்தாலும் சரி, அந்த கரெக்டாக அந்த மினிட்டில் இருக்க மாதிரி பாருங்கள். இதுக்கு வந்து நான் என்னோடய வீடியோ தான் ப்ளே பண்ணேன். வேறு ஒரு யூடியூபரோ இல்லை வேறு வீடியோஸ் போட்டோன்னா எனக்கு காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். அதனால தான் நான் என்னோடய வீடியோவை தேடி 8 நிமிஷம் கிடச்சி பிடிச்சி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கஷ்டம் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வேறு வீடியோவில் சந்திப்போம். பாய். அண்ட் இதே மாதிரி கிரேஸியான டெஸ்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் லைக் பண்ணுங்கள். மேபி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து போடலான்னு நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் கூடி சீக்கிரம் பாய்.